டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் விசாரணை. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி இன்று காலை டெல்லியில் உள்ள சிபிஐ தலைமையகத்தில் விசாரணைக்காக ஆஜரானார். கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் கரூரில் நடந்த த வேக மாநாட்டு கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக இந்த விசாரணை நடைபெறுகிறது. விசாரணையில் கேட்கப்பட்ட கேள்விகள். சிபிஐ அதிகாரிகள் செந்தில் பாலாஜியிடம் பல மணி நேரம் விசாரணை நடத்தினர். குறிப்பாக மாநாடு நடந்த அன்று கரூர் மாவட்ட நிர்வாகம் மற்றும் காவல்துறைக்கு ஏதேனும் வாய்மொழி உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டதா? கூட்ட நெரிசல் ஏற்பட்ட சில நிமிடங்களிலேயே அவர் மருத்துவமனைக்கு சென்றது எப்படி? இந்த சம்பவத்தில் ஏதேனும் திட்டமிட்ட சதி உள்ளதா? இதே வழக்கில் தவெக்க தலைவர் விஜய் ஏற்கனவே 3 முறை டெல்லி சென்று விளக்கமளித்துள்ளார். இன்று செந்தில் பாலாஜி ஆஜராகியுள்ள நிலையில் சிபிஐ தனது அடுத்த கட்ட நடவடிக்கையாக இருவரிடமும் பெறப்பட்ட வாக்குமூலங்களை ஒப்பிட்டு பார்க்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக அரசியல் சூழல். 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நேரத்தில் திமுகவின் முக்கிய முகமான செந்தில் பாலாஜி மீதான இந்த சிபிஐ விசாரணை தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பழிவாங்கும் நடவடிக்கை என்று திமுக அமைச்சர்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர்.